அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பிட்ட சில நாட்களாக நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல பரவி கொண்டே இருக்கின்றது. அதுல ரெண்டு முக்கியமான சம்பவம். ஒன்று கடையநல்லூரை சார்ந்தது, மற்றொன்று அம்மாப்பட்டினமை சார்ந்தது. இந்த அம்மாப்பட்டினோட சம்பவத்தை பார்க்கும் பொழுது மனசுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு மோசமான ஒரு இழிவான ஒரு செயலை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஒரு கெட்ட பெயரை வாங்கி தரக்கூடிய மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருந்திருக்கின்றார்கள். இவர்களை என்னவென்று சொல்வது என்று நமக்கு புரியவில்லை. குர்ஆனுடைய அடிப்படை கல்வியும் கிடையாது, ஹதீஸுடைய கல்வி அறிவும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களை நம்ம ஜமாத் நிர்வாகிகளாக ஆக்கி வைத்தோம் என்று சொன்னால் இதுதான் நிலை. ஜமாத் நிர்வாகிகள் என்று சொன்னால் அவர்கள் தன்னை தானே அரசராக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்களோ, அவர்கள் அரசு வேலை கிடைத்ததும் தன்னைத்தானே ஒரு ராஜாவாக அவர்கள் நினைத்து கொண்டு மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகின்றார்களோ, அதே போன்று இன்று மஸ்ஜித் நிர்வாகிகள் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம். அது மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஜமாத் நிர்வாகிகள். இவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்தோம் என்று சொன்னால் அருவருக்கத்தக்க செயலை செய்திருக்கின்றார்கள். முதல் விஷயம், அந்தம்மா உணவுக்காக வந்திருக்குது, உணவு கொடுங்க, கொடுக்கலையா அது உங்க விஷயம், அதை நம்ம தவிர்த்து விட்டுருக்கலாம். அந்த ஒரு பெண்ணை பிடித்து இழுத்து அவங்களுடைய முருகா பிடிச்சி இழுக்கிறது, அவங்க ஷாலு பிடிச்சி இழுக்கிறது, இதுல பார்த்தேன்னு சொன்னா நல்ல தாடி வச்சு சுண்ணத்தான கோலத்தை இருக்கிறாங்க. இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இன்னும் மனசுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நம்ம என்ன ஒரு இஸ்லாமியனாக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெண்ணை தொழுவதற்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு அறிவை கற்றுக் கொடுத்துக்கின்றது, அதை புரியாம ஒரு மெஹரம் அல்லாத ஒரு பெண்ணிடம் எப்படி நீங்க தொட்டு நீங்க பேச முடியும் அந்த இடத்துல? அதுவும் புர்கா ஹிஜாப் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பெண்களுக்கான ஒரு கேடயம். அது ஒரு அலங்காரமான ஒரு ஒரு லிபாஸ், ஒரு ஆடையாக இருக்கின்றது. அந்த ஒரு லிபாஸை, அந்த ஒரு ஆடையை பிடிச்சி இழுப்பதற்கு யார் இன்னைக்கு அதிகாரம் கொடுத்தது? இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். நிச்சயமாக அந்த இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னா அவங்க கையே வெட்டியிருப்பேன். நிச்சயமா சொல்றேன், அந்த இடத்துல என்னுடைய தாயாராக இருந்தாங்கன்னா அவன் கையவே நான் வெட்டியிருப்பேன். நிஜமா சொல்றேன். உங்களுக்கு யாருக்கு அந்த அறிகதை கொடுத்தது? கொஞ்சமா சிந்திக்க வேண்டாம்? அறிவு கொடுக்கல அல்லாஹ் நமக்கு. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. நம்மளும் இதெல்லாம் பேசாம கடந்து போயிடலாம் நினைக்கிறோம். நிறைய விஷயங்களை நமக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த சமுதாயத்தை நம்மளும் பார்த்துட்டு கடந்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அது சரி கிடையாது. குரல் கொடுத்துதான் ஆகணும். அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கேட்கிறவங்க கேட்கறான், கேட்காதவன் கேட்காமலேயே போறான். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கேட்கிறா நல்லது, கேட்கலையா அது அவங்களை சார்ந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மக்கள் ஒரு இஸ்லாமியர் பெயர் பதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்துச்சுன்னா அதை பரப்புறதுக்கு நீங்க நிறைய பேர் தயாராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்னைக்கு இது போன்ற இழிவான செயல்கள் செய்யும் பொழுது மிக அதிகமாக பரப்பப்படுகின்றது. இஸ்லாமியுடைய பெயருக்கு ரொம்ப கலங்கத்தையும் தருகின்றது. இது போன்ற செய்யக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனைகளை நம்ம வாங்கி கொடுக்கணும். இதுக்கு குறிப்பாக ஜமாத்துல் உலமா போன்ற மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அரசு ரீதியாக இவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இவர்கள் செய்த செயல் ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். இது நீங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அந்த ஒரு பெண்ணு நீங்க மானம் பங்கம் செஞ்சது அது ஈடாகுமா? மன்னிப்பு நம்மள ஒருத்தனை அடிச்சுட்டு மன்னிப்பு கட்டி போயிட்டா சரியாயிருமா? அது அதற்குண்டான தண்டனை அனுபவிக்கணும். அப்பந்தான் குற்ற உணர்வு அவர்களுக்கு வரும். தண்டனை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் குற்ற உணர்வே வராது. இன்னைக்கு ஒவ்வொருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டு அவன் ஓடிடுறான், ரேப் பண்ணிட்டு ஓடிடுறான். அவனுக்கு தண்டனை சரியான முறையில கொடுக்கப்படாதனால மீண்டும் மீண்டும் அதே தவறு அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த தவறு செஞ்சவர்களுக்கு நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம்னு சொன்னா மென்மேல அடுத்தடுத்த தவறுகள் அவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய சமுதாயம், அடுத்து வரக்கூடிய நிர்வாகிகள்
எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நாமும் இது போன்ற தவறுகள் செய்தோம் என்று சொன்னால் நமக்கும் இது போன்ற தண்டனைகள் நமக்கு கொடுக்கப்படும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இது ஒன்றல்ல, இதற்கு பிறகு மீண்டும் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அதே போன்றுதான் கடைநல்லூருடைய பிரச்சனைகளும் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சரியான முறையில தர்பியத்தை நம்ம கொடுக்கலன்னு சொன்னா இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மொழிந்த நாவினால் சொல்லிய ஒரு இஸ்லாமியர்கள் இது போன்ற ஈன செயல்கள் செய்வார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு நல்ல ஹிதாயத்தை நசீபாக்கி தந்தல்வானாக. இஸ்லாமிய பெண்களுடைய கண்ணியத்தையும் அவருடைய மானத்தையும் பாதுகாக்க வேண்டியது அவரவர்களுடைய கணவர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய கடமையாக இருக்கின்றது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் யாரு? இந்த ஆண்கள். இவர்கள் தான் என்னங்க? அமீர். நாளைக்கு மறுமையில பெண்கள் பற்றிய கேள்விகளுக்கு அவர்களுடைய ஆண்களிடம் விசாரிக்கப்படுவார்கள். என்னுடைய மனைவி இருக்கிறாங்கன்னு சொன்னா என்னுடைய மனைவிக்கு நான் தாங்க பொறுப்பு. நாளைக்கு மறுமையில் என்னுடைய மனைவிக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நாளைக்கு நான் மறுமையில் அல்லாஹ் எடுத்து பதில் தர வேண்டும். என்னுடைய தாய்க்கு நான் பதில் தர வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னுடைய சகோதரிக்கு நான் பதில் தர வேண்டும். அப்ப ஆண்கள் பெண்களுக்கு என்னங்க? ஒரு பாதுகாப்பாகவும் அவர்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம பெண்களுக்கு சரியான முறையில் நம்ம தர்பியத்து கொடுக்கல, அவர்களுக்கு நம்ம சரியான முறையில வழி நடத்தலன்னு சொன்னா அவர்கள் சீர்கெட்டு தான் போவார்கள். நாளைக்கு மாற்று மதத்தின் அவர்கள் திருமணம் செய்வார்கள். அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். ஆனால் நாம் நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் நாடியது நடக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. லேக்கின் ஆனால் நமது முயற்சிகளே இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரு பிரயோஜனமும் நமக்கு தராது. நாம் தன்னுடைய வாழ்க்கையில ஹரக்கத் ஒரு முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தவித உதவிகளும் நமக்கு தரமாட்டான். ஆகையால சின்ன குழந்தையிலிருந்து நமது குழந்தைகளுக்கு சரியான தர்பியத்தையும் தாலிமையும் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பெரியதாகி இஸ்லாத்துடைய கண்ணியத்தையும் அவர் பாதுகாப்பார்கள், தன்னுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் இன்று சோசியல் மீடியால வலைத்தளங்களை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப பெயர்கள் தான் இஸ்லாமியுடைய பெயர்களை தவிர செயல்கள் எல்லாம் ஷைத்தானுடைய செயல்களாக செய்து கொண்டு இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் நிறைய பேர் ஈமான்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகையால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் பார்வையை பேணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. கல்பை பாதுகாக்கக்கூடிய பேணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. ஈமானை பாதுகாத்து மௌத்துடைய தருவாயில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மொழிந்து மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. அந்த அம்மாவுக்காக நான் அதிகமா துவா செய்யறேன். இன்ஷா அல்லாஹ். அந்த அம்மா எப்படி வேணா இருந்துட்டு போட்ட பிரச்சனை கிடையாது. அவங்க 2 டோக்கன் சாப்பாடு வாங்குறாங்களோ 5 டோக்கன் சாப்பாடு வாங்குறாங்களோ கொடுக்க முடியலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் தரலாம். ஆனா அந்த அம்மாவிடம் நடந்த அந்த செயல் இருக்கின்றது மிக அருவருக்கத்தக்க செயல். அதற்காக அல்லாஹ் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அந்த அம்மாவுக்கான துவா செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அம்மாவுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் மென்மேலும் உயர்த்தி தந்தல்வானாக. இது போன்ற செயல்கள் நடக்காம இருக்க அல்லாஹ்விற்கு நம்ம அனைவரும் துவா செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்தல்வானாக. அனைத்து மக்களுக்கும் அனைத்து இனத்தவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செழிப்பான முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. சுதந்திரமான முறையில அழகான முறையில அன்பான முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இன்னைக்கு மக்கள் எந்த அளவுக்கு இறங்கி போய்கிட்டாங்கன்னா கணவர்மார்களை வைத்து பெண்கள் மனைவிமார்கள் வீடியோ போடக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. அதையும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஆண் இன்னைக்கு நடிக்கிறாருன்னு சொன்னா வச்சுக்கலாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகுது பார்க்க மாட்டாங்க. கூட ஒரு பெண் இருக்கும் பொழுது அதனுடைய அந்த காட்சிகள் மாறுபட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்குங்கிற அந்த நோக்கத்துல நம்ம எப்படியா சம்பாதிக்கலாம், நம்ம எப்படியா ஃபேமஸ் ஆகலாங்கிற அந்த சூழ்நிலை நோக்கி நீங்க போகக்கூடிய சமுதாயம் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல எந்த முகத்தை கொண்டு நம்ம நிக்க போறோம் நமக்கு தெரியல. இன்னைக்கு நான் பேசுறது கூட எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் தரணும், எனக்கு நீங்க வியூஸ் தரணும்லாம் கிடையாது. சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில நான் திருத்திக்கிறேன் என்ன நான். அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு இதாயத்து கொடுத்தா நீங்களும் இன்ஷா அல்லாஹ் திருந்துவீங்க. இதுதான் என்னுடைய நோக்கமே தவிர உங்களை திருத்தணுங்கிற நோக்கம் இந்த உம்மத்துக்கு விட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஏன்னா ஒரு மனிதர் தன்னைத்தானே அவன் திருத்தணும்னு நினைக்காத வர
காபத்துள்ளால இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதைஸ் இமாம கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு பயான் செஞ்சாலும் நீங்க திருந்த போவது கிடையாது. காபத்துள்ளால இருக்கக்கூடிய எல்லா இமாம்களையும் அழைச்சு வந்து பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய இமாம்கள், மதினால இருக்கக்கூடிய இமாம்கள், எல்லா பெரிய பெரிய மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய இமாம்களை கொண்டு வந்து உங்களுக்கு பயான் செஞ்சாலும் நீங்க திருந்த போறது கிடையாது. ஏன்னா நான் வந்து நியத்து வைக்கணும், நான் திருந்தணும்னு நியத்து வச்சா மட்டும்தான் நான் திருந்த முடியும். நான் நியத்து வைக்கலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய இமாமு கூட்டு வந்து திருத்தினாலும் திருத்தவே முடியாது அந்த மனிதனை. நான் திருந்தன நியத்து வச்சேன்னு சொன்னா என் பக்கத்து மொஹல்லால இருக்கக்கூடிய அந்த பள்ளி இல்ல என் மொஹல்லால இருக்கக்கூடிய பள்ளியில உட்காந்து நான் வந்து பயானை கேட்டு அந்த இடத்துல உட்காந்து நான் திருந்தேன்னு நான் திருந்திக்கலாம். நான் திருந்தணும்னு காபாத்துல்லாவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, மதினாவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, பலஸ்தீனுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. என்ன நான் திருத்தணும்னு சொன்னா என்னுடைய நாட்டுல என்னுடைய ஊர்ல இருந்து என்னுடைய வீட்டிலேயே தான் என்ன நான் திருத்திக்க முடியும். ஆனா நம்மளை திருத்தாத வர எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. இந்த வீடியோ கூட எனக்காக தான் நான் போடுறேன். என்ன நான் சரி செய்யணும், என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்கு நான் வந்து என்ன நான் தயாரிப்பு செஞ்சுக்கணும், என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் என்ன தயாரிப்பு செஞ்சுக்கணும், என்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, உங்களுடைய பெண் குழந்தைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது அலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.